இந்த வாரம் வெளிவரக்கூடிய படங்களிலேயே மிக முக்கியமான படமா பார்க்கப்படுது அச்சம் என்பது மடமேடா. காரணம் என்ன அப்படின்னா, காதலர்கள் கொண்டாடிய விண்ணை தாண்டி வருவாயை அடுத்து அதே டீம் மீண்டும் சேர்ந்து எடுத்துக்கூடிய படம் அப்படின்றதால காதலர் பலரும் வாவுனு வாயை பறந்துக்கிட்டு கல்ல ஆர்டின்னு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த படத்துடைய டைரக்டரான கௌதம் வாசுதேவ மேனன் அண்மையில பத்திரிகையாளர் சந்திச்சு பேசினார். அப்ப பாத்தீங்க அப்படின்னா பல கேள்விகளுக்கும் பதில் சொன்னாரு. இந்த மீட்ல அவர் முக்கியமா பேசினதை பத்தி ஒரே ஒருத்தரை பத்தி தான் அவரை தான் பொழுது நிறைய பேசினாரு. அவரு யார் அப்படின்றத வாங்கப்பாங்க. இவ்வளோ தாமதமாகியும் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு மரியாதை இருக்குது, இதை பார்க்க நிறைய பேர் ஆவலாக இருக்கீங்க அப்படின்றதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துடைய இசை தான், ரஹ்மான் சாருடைய மியூசிக். இந்த சாங்ஸ் வந்து ஏன் இவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு இன்றைக்கி ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. பட் அது அந்த இசையினால தான் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு வருது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எவ்ரி ஃபில்ம் ஹேஸ் அ ஜேர்னி. இந்த படம் இந்த டேட்டில் தான் ரிலீஸ் ஆகணுன்றது அந்த படத்துக்கு தெரியும், எங்களுக்கு தெரியல. வி வர் ட்ரைங் டு ஃபோர்ஸ் இட். இது முடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம், நிறைய காரணங்களால் எங்களால் முடிக்க முடியல. பட் டுடே வி ஹேவ், தாமரை சொன்ன மாதிரி, வி ஹேவ் அ ரிலீஸ் டேட் இன் சைட் அண்ட் இன்னும் வேலைகள் போயிட்டு இருக்கு. ஏஆர் ரஹ்மானை பற்றி பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆளுங்களாம் சும்மா இருப்பாங்களா? எக்கச்சக்கமான கேள்வி கேட்டாங்க. அப்படிதான் கௌதம்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்றத இங்கே நம்ம கேட்குறோம். அது அவர் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்றத பார்ப்போம். சார், அச்சம் என்பது மடமேடா ஏன் சார் இவ்வளோ லேட்டு? எப்பயோ வரும்னு எதிர்பார்க்கப்பட்டு 2015 துவக்கத்தில் என்ன அறிந்தால் வந்துச்சு, அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்ச படம் இவ்வளோ லேட் ஆனதுக்கு என்னதான் காரணம்? உண்மையிலே இந்த படம் தாமதமானதுக்கு எனக்கு உண்மையிலே காரணம் தெரியாது. இது வந்து பொலிட்டிக்கலாக கரெக்டாக நான் சொல்கிற பதில் கிடையாது. உண்மையிலே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியாது. இது வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தெலுங்கு படமும் ஸ்டார்ட் பண்ணோம். இன்ஷியலாக ஃபண்டிங் கிடைக்கல எங்களுக்கு. தெலுங்கு படம் ஸ்டார்ட் பண்ணும், தெலுங்கு படத்தோட ஃபண்டிங் வச்சு கொஞ்சம் தமிழ் பண்ணோம். எப்போல்லாம் ஆக்சுவலாக டோட்டல் நம்பர் ஆஃப் ஷூட் டேஸ் வந்து படத்துக்கு 60 தான், ரெண்டு படமும் சேர்த்து. ஆனால் அது வந்து 1.5 years ப்ரொடக்ஷனில் இருந்திருக்கு. உண்மையிலே இது ஏன் தாமதமாச்சு எனக்கு. சரி, லேட்டுக்கு காரணம் சொல்லிட்டீங்க. நடுவில் ஹீரோயின் மாற்றினீங்களே, முன்னாடி ஏதோ ஒரு ஹீரோயின் பேர் சொன்னீங்க, அந்த ஹீரோயினை வச்சு அப்படியே ஷூட்லாம் ஆரம்பிச்சு போனீங்க. அதுக்கப்புறமா அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு மீண்டும் வந்து மஞ்சிமா மோகனை கூப்பிட்டு வந்தீங்க. மஞ்சிமா மோகனை உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? எதுக்காக அந்த ஹீரோயினை ட்ராப் பண்ணீங்க? அதை பற்றிலாம் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். அவங்க வந்து ஒரு 5 days நடித்தாங்க, பல்லவி சுபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பாப்புலர் ஆகிட்டாங்க டெலிவிஷன் சீரீஸில். ஆக்சுவலாக ரொம்ப நல்ல பொண்ணு, நான் தப்பாக சொல்ல. அவங்க அந்த அசோகா அப்படின்னு சொல்லி ஒரு டெலிவிஷன் சீரீஸ் ரொம்ப பாப்புலர் ஆனதுனால எங்களுக்கு அவங்க டேட் கிடைக்கல. அவங்க ஒரு 2 நாள் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சிம்பு எனக்கு 2 நாள் தான் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் அதுக்கப்புறம் மஞ்சிமா மோகனுடைய. ஓ, அவங்க 2 நாள் தான் கால் ஷீட் கொடுத்தாங்களா? பரவாயில்ல, விடுங்க. மஞ்சிமா மோகன் அதை விட அழகாக இருக்காங்க, அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அடுத்ததாக வந்து கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி தான். எல்லா படத்துக்கும் ஓயாமல் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு படத்துக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்த படத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, எப்படி இந்த படம் ஏன் தாமதமாச்சுன்னு எனக்கு தெரியலையோ அதே மாதிரி என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. உண்மையிலேயே நம்ம பாட்டு வரும், வேலையை பண்ணுறோம். அதுக்கு நான் சிவகார்த்திகை மாதிரி இங்கே அழ முடியாது. ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு, விட்டுருங்களேன், அவ்வளோதானே. என்ன போ என்னது சிவகார்த்திகேயன் மாதிரி அழ முடியாதா? என்ன சார் சந்தடி சாக்கில் அவர் எப்படி கலாய்ச்சிட்டீங்க? பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த மீட்டுக்கு ஏன் வந்து சிம்பு வரல? அவர் எல்லாரும் பெருசாக எதிர்பார்த்துருக்கும் போது, எல்லாரும் வந்திருக்காங்க, ஹீரோயின்ல ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த படக்குழுவும் வந்திருக்கும் போது சிம்பு மட்டும் ஏன் வரல? நேற்று எல்லாரும் இன்ட்ராக்ட் பண்ணிட்டேன், என் பிரதர் நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு அவர் தான் சொன்னார். அப்படியா? என்கிட்ட தான் சொன்னார். நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டேன். லீலா பேலஸில் அவருக்கு நிறைய பேர் கூப்பிட்டு. யாராவது ஒருத்தர் சிம்புட பேசுனீங்களா? இங்கே இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் நேற்று பேசுனீங்களாண்ணே? சார் பேசியிருக்காரு. இல்லை, அது சிம்புக்காக நான் பதில் சொல்ல முடியாது. நான் நேற்று நைட்டு 9 மணிக்கு பேசினப்போ சிம்பு சொன்னார், நான் நிறைய பேர் மீட் பண்ணிட்டேன் பிரதர், நாளைக்கு நான் வரணும்னு இல்லைன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னார். பிரதர் எல்லாருமே இருக்கோம், மஞ்சுமா இருக்காங்க, நான் இருக்கேன், சதீஷ் எல்லாருமே இருக்காங்க, நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சார்பில் என்னால் அவ்வளோதான் பதில் சொல்ல முடியும். நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. சிம்பு வந்து மீண்டும் நடிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுல ஆரம்பிச்சு சிம்பு வந்து கரெக்டான டைமுக்கு வரமாட்டாருன்ற வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. அது ஏன் பேசுனீங்க? அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ கிளியர் ஆயிடுச்சா? சிம்புக்கும் உங்களுக்கு நடுவில் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஓகே ஆயிடுச்சா? இப்போ அதே சாங் மட்டும் அவர் ஷூட் பண்ணல. அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங், இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் அந்த இன்டர்வியூ கொடுக்கலன்னா அவர் அந்த ஷூட்டிங் வந்திருக்க மாட்டார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் அந்த இன்டர்வியூ நான் கொடுத்தேன். இந்த மாதிரி இந்த சாங் மட்டும் இருக்குது, ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி சிம்புக்கு அந்த ஷூட் வர வைங்க அப்படின்ட்டு. சிம்புக்கு அந்த டைம் இல்லைன்னா அந்த AAA அப்படின்ற ஒரு படத்துடைய ஷூட்டு, அதில் கொஞ்சம் அவர் 2-3 கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுறதுனால கொஞ்சம் அதுக்குள்ளே இறங்கிட்டார். அந்த சாங் வாங்கி நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ கொஞ்சம் டேட் இஷ்யூஸ்னால அந்த டைமில் ஏப்ரல் ரிலீஸ் பேசணும், அதுக்கப்புறம் ஜூலைன்னு பேசணும். ஸோ அந்த டைமில் வந்த அந்த ஒரு சின்ன அவர் வருவாரா இல்லையான்றதுனால நான் அந்த சாங்க்காக நான் ஒரு பேட்டி கொடுத்தேன். அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா கூட அவர் 9 o'clock ஷூட்டுக்கு 2 மணிக்கு தான் வருவார். ஆனால் வந்தால் எங்களை எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுத்துவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுதான். அப்புறமா எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேள்வி இதுதான். சூர்யா கூட ஒரு படம் ட்ராப் ஆச்சு இல்லை, அது ஏன் ட்ராப் ஆச்சு அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அந்த படத்தை என்ன பண்ணீங்க? சூர்யாவோட ஒர்க் பண்ணதுக்கு அது காரணம் கிடையாது. சூர்யாவுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்டே பிடிக்கல.
நான் சொன்ன ஸ்கிரிப்ட் வந்து இது வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகுது பிரதர், ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபில்ம் இது, நம்ம இங்கிலீஷ் படம் பண்ணும்போது இது பண்ணலாம், தமிழ் படமாக ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் இல்லை இதுதான் டைம், நம்ம இங்கிலீஷ் படம் பண்ணுறதுக்கு இதுதான் டைம், தமிழில் ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் வந்து இல்லை பிரதர் அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அதான் நான் பண்ண எடுக்கல. இவன் மறுபடியும் பேசிட்டு தான் இருக்கும். அப்புறமா அச்சம் என்பது மடமேடா படத்தில் நிறைய பேருக்கு வந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, படத்துடைய விளம்பரங்களில் தயாரிப்பாளர்னு ஒரு பேரே இடம்பெறல, நீங்கள் தான் தயாரிப்பாளர்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் பேரை ஏன் போடலை? என் பேர் தான் இருக்குது, டேரக்டரோட என் பேர் இருக்குது. நான் ப்ரொடியூசரே கிடையாது அந்த படத்துக்கு, உண்மையிலே நான் ப்ரொடியூசர் கிடையாது. 10 காசு நான் போடல அந்த படத்தில். இந்த படத்துக்கு யார் தமிழ் ப்ரொடியூசர்? தெலுங்குல ஃபண்ட் பண்ணாங்கல்ல, அந்த ஃபண்டிங் வச்சு தான் தமிழ் படமே நான் முடிச்சிருக்கேன். அவங்க தான் அந்த படத்துக்கு ஆக்சுவலாக ஃபண்டிங் பண்ணுறது அவங்க தான் பண்ணாங்க, நாங்கள் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டோம், அவ்வளோதான். அவர் இந்த படத்துக்கு என் பேர் போடணும், அவருடைய ஃபண்டிங் வச்சு நான் படம் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான்.